இப்போ ஃபுல்லு ப்ராப்ளம்ஸ் மம்மி. உலகத்தில் ஃபுல்லு பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் வார் எல்லாம் நடக்குது. என்ன மம்மிக்கு என்ன மம்மி என்ன என்ன நினைக்கிறீங்க? மம்மிக்கு என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் நல்லதே நினைங்க, நல்லதே நினைங்க, கெட்டது நினைக்காதீங்க. உங்கள் கையில் 10 ரூபா இருந்தால் 5 ரூபா இல்லாதவங்களுக்கு கொடுங்க, 5 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பசின்னு வந்தாக்கா நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடி இருந்தாலும் அதில் ஒரு காப்பிடி அவங்களுக்கு கொடுங்க, அது நல்லது. பகிர்ந்து சாப்பிடுங்க, நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது. நெக்ஸ்ட் வந்து விரோதியே இருக்கக்கூடாது. அப்படியா? விரோதியே இருக்கக்கூடாது, யாருக்கிட்டுமே விரோதி இருக்கக்கூடாது. ஏதோ பண்ணாலும் சண்டை போட்டோமா அடுத்த செகண்ட் பேசிடணும், அவ்வளோதான். அதான் நட்பு. அதே மனசில் வச்சுக்கிட்டா இதை பற்றி இது பண்ணுறானுங்க பாரு, அதே மாதிரி தான் நமக்கு அந்த நிலைமை வரும். ஆனால் நமக்கு கடவுள் விட மாட்டாரு. நமக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம பக்கத்துலேயே கூட கெட்டது நடக்கும், நம்ம வீடு தள்ளி. அதுக்கு என்ன காரணம்? அவங்க கெட்டவங்க, கடவுள் அழிப்பார். இதே நம்ம நல்லதே செஞ்சுட்டு வந்தவங்க ஒரு ஹெல்ப்பு தான். நம்ம அதுக்குன்னு அவங்களுக்காக போய் சம்பாதிக்க வேணாம். நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்தால் 5 ரூபா அவங்களுக்கு கொடுங்க, காசை கொடுக்காதீங்க. அதுவும் கொடுக்குறது வந்து ஆள் பார்த்து கொடுங்க. நல்லா இருக்கிற லேடிஸோ ஜென்ஸுக்கோ 10 ரூபா ஒரு செகண்ட் கூட கொடுக்காதீங்க. கை கால் போகணுங்க, ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இதே மாதிரி எதை எடுத்து பிச்சை எடுத்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். என்ன இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, இதுதான் மெயின் காரணம். அதாவது முக்கியமான நல்லது யோசிங்க, நல்லது செய்யுங்க. நல்லதே நினைச்சா நமக்கு நல்லதே. இந்தியா ஆனாலும் சரி, பாகிஸ்தான் ஆனாலும் சரி, ஆனா அவங்களும் நினைக்க மாட்டேங்குது. எதிரி நமக்கு வேண்டாம், நான் சொல்றது அதுதான். நமக்கு பீஸ்ஃபுல் சமாதானம், அமைதி இருந்தாலுமே அது என்னைக்கு நமக்கு பின்னாடி இருக்குது, ஆப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நல்லது நினச்சா நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும், பிள்ளைங்க நல்லாயிருக்கும். அதுங்க பாட்டுன்னு மரம் செடி வளர்கிற மாதிரி அதுங்க வளர்ந்துட்டு போகும். நம்ம மனசில் கெட்ட வச்சுக்கணும், பிள்ளைங்க வளரல அப்படி இப்படி என்ன கொடுத்தாலும் குழந்தைங்க வெயிட் போடலைன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எனக்கு அனுபவம். என்ன எனக்கு இப்போ 64 வயசு ஆகுது. 64 வயசு ஆகுது. அது எத்தனை எனக்கு வயசு ஏற்றி தான் சொல்லதான், குறைச்சி சொல்ல மாட்டேன், சரிங்களா? அதனால் வயசு எவ்வளோ நம்ம ஏற்றி சொல்கிறோமோ நம்ம என்றைக்குமே இளமையாகவே இருப்போம். நம்ம வயசு எவ்வளோ குறைக்கிறோமோ சீக்கிரம் தோற்றம் மாறிடும், வயசான தோற்றம் வந்துடும். எனக்கு ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க 64. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது 64 தான் நான் சொல்லுவேன். எனக்கு இன்னும் கையெல்லாம் சுருங்கலை. 64னா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்னாங்க. ஆனால் எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு 64, என்னோட மைண்டில் இருக்குது 64. சரிங்களா? அது நம்ம மனசில் ஒன்றும் இருக்கக்கூடாது. நம்ம மனசில் எதுவும் இல்லாமல் என்றைக்குமே இளமை தான், என்றும் 16. ஓகே, தேங்க்யூ. ஆனால் நம்ம மனசில் வேறு மாதிரி கெட்ட அழுக்குங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம சீக்கிரமாக அந்த வயதான தோற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நம்ம கையில் தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. பாகிஸ்தான் விஷயம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, அவங்க என்ன எவ்வளோ பண்ணுறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு. இப்போல்லாம் உலகத்துலலாம் நிறைய கற்பழிப்பு நடக்குது. சின்ன குழந்தைங்க பார்க்குறாங்களா, வயசானவங்க பார்க்குறாங்களாம். அதனால தான் அங்கங்கே அழிஞ்சிக்கிட்டே வருது. ஃபைனல் அங்கெல்லாம் அழித்து முடிச்சு தான் சென்னைக்கு. ஆனால் சென்னைக்கு அழிவு வராது, என்னை பொறுத்தவரைக்கும் வராது. கெத்து நான் அடித்து சொல்லுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்தோரே வாழ வைக்கும் சென்னை. எல்லாருமே வந்தோரே வாழ வைக்கும் சென்னை, சரிங்களா? எல்லாம் எதை நம்பி வராங்க? சென்னை நம்பி வராங்க. எல்லாம் ஜாதி மதம்லாம் இப்போ சென்னையில் பார்க்க மாட்டாங்க. இதே நம்ம வெளி இடத்துல போனால் ஜாதி மதம் பார்ப்பாங்க. சென்னை அப்படி கிடையாது, எல்லா மதமும் சம்மதம். அதுதான் சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால எல்லாரும் பார்த்துருங்க, லைக் பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. நம்ம நிலையிலே இப்போ நம்பக்கூடாத சூழ்நிலை இப்போ வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால், இப்போ நான் முன்னாடியே நான் சொல்கிறேன், நம்ம நிலையிலே நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு நடக்க போகுது. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லது செய்யணும், மனசில் ஒன்றும் இருக்கக்கூடாது, தப்பு தண்டா இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை பறித்து வாங்குறது, இவங்களும் அபகரித்து வாங்குறது. சென்னையில் முக்கியமாக அப்படிதான், மற்றவரை காசு வச்சு வாழ்றாங்க. ஆனால் நமக்கு வேண்டாம். நம்ம கஷ்டப்பட்ட காசில் இங்கே பாருங்க, நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்தேன், பூரி கொடுத்தாங்க, இன்னும் சாப்பிட்டு கையை கூட கழுவல பாருங்க. அப்போதான் நான் நியூஸ் பார்த்தேன். அப்போதான் எங்கள் பையன் சொன்னால், நியூஸில் சொன்னால் சரி பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் நான்